ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உன்னத பலன் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உன்னத பலன் இன்றைக்கு தேவையான பலனுக்குரிய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலே இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த கலக்கத்துல, எந்த தேவையோடு, எந்த பிரச்சனையோடு கூட இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கரங்களை பிடித்து நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை, தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை தேற்றுவதற்கு ஒரு தகப்பனை போல, ஒரு தைரியப்படுத்துவதற்கு ஒரு தகப்பனை போல உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ தைரியமாயிரு, நான் உனக்கு துணை நின்று உனக்கு தேவைப்படுகிற உதவிகளெல்லாம் செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். கலங்காதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். இந்த நம்பிக்கை உங்களை மேன்மைப்படுத்தும். அவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். ஒருவேளை நீங்க பிடித்திருந்தா கூட நாம சோர்வு வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது விட்டுருவோம். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். அவர் நம்முடைய கரத்தை பிடித்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சகல அதிகாரம் உடையவர். அவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க, அவர் உங்களை நடத்துவார். உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிற, வேதனையோடு இருக்கக்கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய கரத்தை பிடிங்க, அவங்களுடைய கரத்தை பிடிங்க, அவங்களை ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஒரு தகப்பனை போல இருந்து நீங்க அவங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நிமிடமும் நொடிப்பொழுதும் நிறைவேறுவதை அவர்கள் உணரணும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. நீங்க என் பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் அவர்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆசீர்வாதங்கள், வறுமைகள், கவலைகள், கண்ணீர் நிறைந்த இந்த பாதையில அவர்களுக்கு துணை நின்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.